இந்த சத்யா அங்க ஒர்க் பண்றாங்களா? சத்யாவா? இவ பேர் ஜனனி. ஜனனியாண்டா? என்ன விஷயம்? ஜனனிய பார்க்கணும். அவங்க இங்க ஒர்க் பண்ணல, ட்ரிவாண்ட்ரத்துல கார்டு எக்ஸ்பர்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. ஏற்கனவே அவங்க இங்க பாத்துர்க்கனே. அது ஜஸ்ட் 1 month ட்ரெய்னிங்காக இங்க வந்திருந்தா. ட்ரிவாண்ட்ரம் அட்ரஸ்? MG ரோட்ல TBR டவர்ல தான் ஆபீஸ் இருக்கு. MG ரோட். Thank you. ഹലോ ഹലോ, ഞാൻ അച്യുതൻസ് കുട്ടി സ്പീക്കിംഗ്. അവിടെ മനോണ്ട് ആരെങ്കിലും ഉണ്ടോ? வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். ഓ, ഞാൻ കേരള ചീഫ് മിനിസ്റ്റർ AK ആന്റണിന്റെ ഓഫീസിൽ നിന്ന് സ്പീക്കിംഗ്. ഇവിടെ CMന്റെ ചീഫ് സെക്രട്ടറി പോസ്റ്റിലേക്ക് ഒരു വലിയതായിട്ട് അഡ്വർടൈസ്മെന്റ് ഇട്ടിരുന്നു. അതൊക്കെ നിങ്ങളെ ഹസ്ബൻഡ് മനോ അപ്ലൈ ചെയ്തു. കോൺഗ്രാചുലേഷൻസ് മാഡം, ഹീസ് ഫുള്ളി ക്വാളിഫൈഡ്. പെട്ടെന്ന് ഇന്റർവ്യൂക്ക് മനോ വരാൻ പറയണം. அப்படியா? அவர் வந்த உடனே உங்களுக்கு பேச சொல்றேன். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். അത് ശരി. ഇവിടെ CMന്റെ നമ്പർ പടു സീക്രട്ട് ആണ്, അത് കൊടുക്കില്ല. ഗവൺമെന്റ് കാളിംഗ്, മനോ ഇമ്മീഡിയറ്റ് ഇവിടെ വരണം. சரிங்க, காலையில அவர் அங்க இருப்பாரு. പിന്നെ മറ്റൊരു വിഷയം, அந்த ട്രെയിൻ ടിക്കറ്റ്, ലോഡ്ജ് ഫെയർ ഇതെല്ലാം 5000 ആകും. അത് കൊടുത്തയക്കണം. അത് പിന്നെ ഫസ്റ്റ് മന്ത് സാലറി 19,000 ഞാൻ ചേർത്ത് കൊടുക്കും. ഓക്കെ? ஐயோ, இருக்கட்டும். பணம் முக்கியம் இல்லைங்க, அவருக்கு வேலை தந்தா போதும். ഓ, എന്നാളും ഒരു 6,000 കൊടുത്തയച്ചോളൂ. அப்படியா? പിന്നെ കേരള ഗവൺമെന്റിൽ ഒരു ജോലി വെച്ച ചുമ്മാതാണോ? വയ്ക്കട്ടെ. അച്യുതൻ കുട്ടിക്ക് 6000 ரெடி. செல்லாம், ராஜாத்தி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அல்வா கிண்டிட்டு இருந்தேன். ஓ, அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் AK ஆண்டனியே உங்க கூட இருந்தாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. கூட இருந்தா பரவாயில்லையே. வெரி சிம்பிள் மேன், யூ நோ. நேந்திரம் பழம் சாப்பிடுறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வராருன்னா பாத்துக்கோயேன். ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம். அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க? கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ டெல்லி போகணும். ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும். அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம். ஆமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டே. என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க. எதுக்கு? கண்ணை மூடி காட்டுங்க. ஓ, அதுவா கூக்க போயா? குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் போட்டுச்சு. இப்ப நல்லா போடுங்க. நானும் பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல. இட்லி வேணுமா? காசு? காசு இல்லையா? சரி, சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் 2 இட்லி தான் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே. நீ தான் மனுஷன். சாப்பிடியா? ஏயா நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற? என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா. பூங்காத்து விரும்புமா? வாயா. ஏன் பாட்ட விரும்புமா? உக்காரியா. காட்டு. ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே பத உலகம் தாங்கா. 2-3
நாள் தொடர்ந்து போட்டாதான் புண்ணாரும். எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா? எதுக்கு போத்துவதற்கு? யாரு இருக்கா? யாரு இருக்கா? அடப்பாவுமே, டிவில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா? அதுக்கு எதுக்கு பயமாவ? நெஞ்சு குழுக்குள்ள எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத. போவோம் பொதப்ப பாரு. சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன். மன்னிச்சுக்கோ, ஒரு கில்ப்புக்காக அதை நான் புரிஞ்சுட்டேன். அது தப்பா பிள்ளை. ஆயிரம் போல ഈ ബിൽഡിംഗിൽ 24 ഓഫീസ് ഉണ്ട്. ഏത് ജനനീന്ന് കുറച്ചിരിക്കും നോക്കട്ടെ. கொஞ்சம் பாருங்களேன். இங்க எனக்கு எந்த ப்ராப்ளம்? இப்ப எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறாய்? ஒரே இடம் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்ய போர் அடிக்குது. அதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நீ போறது எந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஆனா நீ எവിടെ போயாலும் அங்க இருக்கிறது பெரிய ப்ராஃபிட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். താങ്ക് യു വെരി മച്ച് സർ. ആ തേർഡ് ഫ്ലോറിൽ കാർഡ് എക്സ്പെർട്സിന്റെ എംഡി റൂമിലുണ്ട്. ശരി. നിങ്ങൾ പോ, ഞാൻ ഇന്റർകോമിൽ ഇൻഫോം ചെയ്യാം. லிப்ட் நிப்பாட்டா நல்ல மேட்டரா இருக்குடா. വാ കണ്ണ, എന്തിനാ പുറത്ത് നിക്കണോ? ഉള്ളിലേക്ക് വരോ. டேய், லிப்ட் ரொம்ப பழசா இருக்குடா. நல்லா தானடா இருக்கு. பாதியில நின்றுடா. புதுசா தானடா இருக்கு. உனக்கு புரியாதுடா, ஸ்டெப்ஸ்ல போலாம் வாடா. இதுக்கு மேல ഏയ് ബൈ பை. ഞാൻ ഇവിടെ നിന്ന് വരെ എത്ര ഹെൽപ്പ് ചെയ്തു. താങ്ക് യു വെരി മച്ച്. ടേക്ക് കെയർ. ബൈ. ഏയ് ബൈ ബൈ. பழசுனாலும் லிப்ட்லயே வந்துடலாம்டா. பொண்ணு கழிக்கும். இப்பெல்லாம் பார்த்தாலே மைண்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாளுங்கப்பா. எஸ் கமன். வாடா. ம். இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு Please. சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா? ப்ளீஸ். தேங்க்யூ சார். அப்பா. ഇന്റർകോമിൽ പറഞ്ഞു. ஆமா, ജനനി എന്തിനാ കാണണം? சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார். ജനനി നിങ്ങൾക്ക് എന്ത് റിലേഷൻ? ஜனனி எங்களுக்கு எனக்கு எனக்கு சிஸ்டர் சார். ഇങ്ങനെ ഒരു ബ്രദർ இருக்கிறத ஜனனி என்ற அடுத்து പറഞ്ഞില്ലല്ലേ? இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல. மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள். பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா, காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். டேய். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும். டேய் சும்மா இருடா. ஆ. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க? ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயது. ஜோபு ரிசைனா? இதே சார் முன்னாடி சொல்ல. எங்க இவர் என்ன பேச விட்டா தானே? சாரி சேட்டா. டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு. டேய் மனோ, எந்த வீடுடா? இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். தட்டலாமா? தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டுறதை பத்தி யோசிக்கிற தட்டுறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில திறப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே, നിങ്ങളാരാ? இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா? ജനനിയോ? அதே ഔട്ട് ഹൗസിലായിരുന്നു. പക്ഷെ ഇന്ന് രാവിലെ കാലി ചെയ്തു പോയല്ലോ. என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா? അത് അറിയില്ല. ജനനി മാത്രം അവിടെ താമസിച്ചിരുന്നു. അവരുടെ അച്ഛനും അമ്മയൊക്കെ നോർത്ത് ഇന്ത്യയിലെന്ന് പറഞ്ഞു. நார்த் இந்தியா அட்ரஸ்? അത് എനിക്കറിയില്ല. நீங்கட பேர் என்ன? ഓമനക്കുട്ടി. ஓமனே, நைஸ் நேம். டேய், நான் பேச பார்க்கல, பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே, ஓமனே, ஓமனே. ആരാണ്? நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சே. இத பாருடா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா. தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா, ஊருக்கு போலாம் வா. சரி போலாம். ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வருவா. ரொம்ப கஷ்டம். வண்டி எடுங்க. ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன். கேரளால இருந்தா? ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே. ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு. என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும். யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்படி ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். அவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி பைசல் பண்ணா. அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அத கோக்கறதுக்கு
ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கேன். 2 மாசத்தே 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? ஏன் நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு. எதையாவது சொல்லியா? குடியா? என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல போறேன்? குடியா? இடுப்புல கேட்கிறேன். குடியா? சரி, இடுப்புல என்ன விளையாட்டு விளையாடுற? வளரப்புற விளையாட்டுல எடுத்து வளரப்புறவாமா. அப்பா, உன் இடுப்பு கீழே புடுவாமா. ஆத்தி, எவ்வளவு பெரிய சாமி நீங்க, ஏன் இடுப்பு கீழதா? இவ்வளவு பெரிய இடுப்பு இல்லாம எந்த இடுப்பு கீழ் வேற ஓடப்படாதுல ஓட முடியல. ஒரே ஒரு தடவை கிள்ளிக்கிறேன். ஏய், அங்க பாத்தியா, டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தர் நடக்குது. ஏய் வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமுள்ள, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீடா மரச போட்டு அலட்டிக்காத. ஏய் நில்றா, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாக்க வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே யாரப்பா? அமுதா நீ எங்க? ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாக்க வந்து எங்க ஏரியா பொண்ணே டாவ அடிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா, மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. பாத்துமா வீட்டோட வெய்யு. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம். கை கால் இருக்காது. சாரி. இல்லங்க, என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல அம்மு,